கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் எப்போவுமே சொல்கிறது இதுதான். என்ன அப்படின்னா, இந்த புண்ணியவான்கள் எப்போவுமே பச்சை பொய் சொல்லுவாங்க அப்படின்னு. அப்போ பச்சை பொய் சொல்லும் பொழுது வித்தியாசமான ரூபத்தில் அவங்க சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்கிறத பார்த்தா ஏதோ ஒரு பயங்கரமான சத்தியத்தை சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரமையே நமக்கு உண்டாயிரும். ஆரம்பமே பயங்கரமாக இருக்கும். அதை பேசும் பொழுதே உண்மைகளை உடைக்கும், மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரியத்தை தான் சொல்லுவாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமான மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கிறாங்க போல இருக்கு, உண்மைகளை உடைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் கடைசியில் பார்த்தா அது ஒரு பச்சை பொய் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அப்புறம் என்னையா இது இப்படிப்பட்ட பச்சை பொய்யை சொல்லி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அல்ல உன்னை சவிப்பாண்டா, அல்ல உன்னை லக்னத்தில் போடுவாண்டான்னு நம்மளை சவிப்பாங்க. இதுதான் இந்த புண்ணியவான்களுடைய ஒரு பரிதாப நிலைமை. ஆரம்பத்தில் எல்லாம் அதாவது யூடியூப்பில் அவங்க போய் சொல்லுவாங்க, அப்புறம் டிவி சேனல்களில் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ யூடியூப்புகளை தாண்டி டிவி சேனல்களெல்லாம் தாண்டி நேராக யூஎஸ் ஐக்கிய நாட்டு சபைக்கே போயிட்டாங்க. அங்கே இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே போய் ஒரு பச்சை பொய்யை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதாவது ஈரான்காரன், சிரியாக்காரன், ஈராக்கு, சூடானு, இந்த ஏமனு, சோமாலியா, அப்புறம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இவங்கெல்லாம் பச்சை போய் சொல்லும் பொழுது யூடியூப்பில் சொல்லுவாங்க, டிவி சேனல்களில் சொல்கிறத நாம் பார்த்துருக்கோம். ஆனால் எகிப்து இங்கேயெல்லாம் எங்கேயும் போகாமல் நேராக ஐக்கிய நாட்டு சபையிலே போய் அடித்து விட்டுருக்கான் ஒரு பச்சை பொய்யை. அந்த பச்சை பொய்யை ஒருத்தர் அந்த அவர் அவிழ்த்து விட்டுருக்கிறாரு. அப்புறம் கடைசியில் மானம் கெட்டு போய் தலை குனிஞ்சுக்கிட்டே தன்னுடைய நாட்டு அருமை பெருமைகள்லாம் அவுத்து விட்றேன் அப்படிங்கிற பேரில் சொன்னவர் கடைசியில் தலை குனிஞ்சுக்கிட்டே தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போயிட்டார். அப்படி என்னதான் தன்னுடைய நாட்டை குறித்து ஒரு கருத்து சொன்னார். அந்த கருத்துக்கு எப்பேற்பட்ட கேள்விகளை பதில்களை ஒருத்தர் சொல்லியிருக்காப்புல, அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வீடியோவுக்கு எகிப்து இந்த பாலஸ்தீனியர்களுக்கு செய்த துரோகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அப்படி என்ன கொடூரமான துரோகத்தை இந்த எகிப்தியான் செஞ்சுருக்கான் அப்படிங்கிறத இவர் தெளிவாக விளக்கி சொல்கிறாரு. நம்ம முதல்ல இருந்து பார்ப்போம். முதல்ல இந்த வீடியோ கிளிப்பை பார்ப்போம். அந்த வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு அதுக்கடுத்து தெளிவாக பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் எகிப்து நாட்டுக்காரரு பார்த்தீங்கன்னா தலையை குனிஞ்சிக்கிட்டே தான் பேசுகிறாப்புல. நான் நினைக்கிறேன் இவர் எகிப்து நாட்டை சேர்ந்த பிஜேன்னு நினைக்கிறேன். எல்லா நாட்டிலையும் பிஜே இருக்கிறாங்க, இவர் எகிப்து நாட்டை சேர்ந்த பிஜே. சரி, இப்போ இவர் என்ன பச்சை போய் அடித்து விட்றாப்புல. எப்படி இவங்க பேசும்போது பயங்கரமாக தான் இருக்கும், கடைசியில் ஒன்றும் இருக்காது. சரி ஐயா சொல்லுங்கய்யா, பேசுங்க, நீங்கள் உங்கள் பேச்சை நாங்கள் கேட்குறோம். ஏதோ பிஜேன்னு சொல்லிட்டேன்னு சொன்னதுக்காக எதுவும் கோவப்பட்டுறாதீங்க, நம்ம மேலே எதுவும் கோவப்பட்டு போகிறாப்புல. சொல்லுங்கய்யா. Mr. President, the Egyptian Constitution enshrines human rights principles and fundamental freedoms as the foundation of the political system. Mr. Chair, Egypt claimed that it respects the International Covenant on Civil and Political Rights. If so, why is it holding 60,000 political prisoners? Why did it create the Supreme State Security Prosecution, ostensibly to punish terrorism, but which has been mostly used to target human rights activists to crush free speech? The latest victim is activist Dalia Ziada. The public prosecutor accuses her of high treason. Her crime? She publicly condemned the Hamas massacre of October 7th. We ask Egypt, is this respect for civil and political rights? In today's report, Egypt speaks about its commitment to refugees. Last week, Egypt told this council that Gaza is suffering one of the greatest humanitarian crises in modern history. So Egypt claims to care about the people of Gaza. But is this true? Let us consider. When Hamas launched the invasion, they subjected 2 million people in Gaza to war and suffering. Egypt, you used to occupy Gaza for 19 years until 1967, which is just next door. You have massive empty land in the Sinai. When appeals were made for you to temporarily grant asylum to the innocent civilians of Gaza, why did you say no? If weeks after Russia's invasion, Poland welcomed 1.3 million Ukrainians, if in the last 2 years 3 million Sudanese were taken in by their neighbors, Turkey took in 3.7 million Syrians, then we ask you, Egypt, why haven't you showed the same basic humanity for your neighbors, for your own Arab and Muslim brothers? If you care for the people of Gaza, why won't you offer them temporary asylum, as so many other nations in this room have done for their neighbors facing a humanitarian emergency? Now, the masses were abandoned, but you
you did allow some to cross your sealed border, but why did you force these refugees to pay thousands of dollars? And why to a company linked to Egyptian state security and your president al-Sisi profiting over $100 million off their desperation? Do you really care for the people of Gaza? அதான் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்காது, பதில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா அல்லாஹ் உன்னை லக்னத்தில் போடுவான்டா, அல்லாஹ் உன்னை நரகத்தில் போட்டு எரிப்பான்டா அப்படி அப்படித்தான் சொல்லுவாங்களே தவிர மற்றபடி கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வராது. இதுதான் இந்த புண்ணியவான்களுடைய பரிதாப நிலைமை. நம்ம வீடியோக்குள்ள வர்ற கமெண்ட்களை பார்த்தாலே தெரியும். கேட்டால் எங்கள் இஸ்லாத்தை பற்றி தப்பாக பேசுகிறியா, எங்கள் கண்மணி நாயத்தை பற்றி, எங்கள் அல்லாஹை பற்றி தப்பாக பேசுகிறியா அப்படி தான் கேட்பாங்களே தவிர கேட்ட கேள்விக்கு ஒரு சரியான பதில் அதெல்லாம் தெரியாது, அதை பற்றிலாம் சொல்ல மாட்டாங்க. சரி, இதுதான் இந்த இவங்களுடைய பரிதாப நிலைமை. சரி, இப்போ நேராக நம்ம வீடியோவுக்கு போவோம். இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு என்ன விதமான ரியாக்ஷன் வந்துச்சு அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டால் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எகிப்து பாலஸ்தீனர்களுக்கு செய்த கொடூரமான ஒரு துரோகம் இதுவரைக்கும் வேறு யாரும் செஞ்சதில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஈரான் கூட அவங்கள சாகடித்தான், அவ்வளோதான். சூனா முஸ்லிங்க சாகிறதுக்காக அவங்க விட்டான். அவங்கள ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி, அவங்கள ஒரு தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக பயன்படுத்தி அப்படியே வச்சுருந்தான், அவ்வளோதான். மதிகேடர்களாக, மூடர்களாக, முட்டாள்களாக அவங்களுக்குன்னு ஒரு விதமான போதனையை கொடுத்து அப்படியே வச்சுருந்தான், யூத வெறுப்பு கலாச்சாரத்தை கொடுத்து. ஆனால் எகிப்து நாட்டுக்காரன் அப்படி இல்லை. அவன் எப்படிப்பட்ட கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சுருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாப்புல, எகிப்து நாட்டை குறித்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சொல்லுங்கய்யா. Mr. President, the Egyptian Constitution enshrines human rights principles and fundamental freedoms as the foundation of the political system. பேசுகிறத பார்த்தால பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஒரு வித்தியாசமாக தான் பேசுகிறாப்புல. அப்படி என்ன பேச இங்கிலீஷ் பேசுகிறாப்புலன்னு தெரியல. சரி, இருக்கட்டும், நல்ல விஷயந்தான். ஆனால் நேராக யார்கிட்ட பேசுகிறாப்புல அப்படின்னா பிரசிடெண்ட்டை. அதான் மிஸ்டர் பிரசிடென்ட். இந்த பிரசிடென்ட் யார் தெரியுங்களா? இவர் தான். இந்த ஹமாஸை பற்றியோ ஹெசபுல்லாவை பற்றியோ ஈரானை பற்றியோ சொல்லிட்டா உடனே இவருக்கு கோவம் வந்துடும். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் பேசுங்க அப்படின்றாப்புல. சொன்ன விஷயம் அதை பற்றிலாம் அவர் கவலைப்பட மாட்டாப்புல, என்ன ஏது கேட்க மாட்டாப்புல, அவ்வளோதான். அந்த ஹியூமன் ரைட் கவுன்சிலுடைய பிரசிடென்ட்டு அதுதான். ஆனால் இஸ்ரேலை குறித்து, யூதர்களை குறித்து ஏதாவது பேசினா ஒரு உத்து கேட்பாப்புல. அப்படிப்பட்ட புண்ணியமான மனுஷன். அந்த புண்ணியமான மனுஷன்ட்ட தான் இவர் பிரசிடென்ட்டுக்கு சொல்கிறாப்புல. அந்த பிரசிடென்ட்டை ஒரு காரியத்தை சொல்கிறாப்புல. என்ன அப்படின்னா, நாங்கள் எகிப்தியர்கள், எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, எங்களுடைய அரசியல் அமைப்பு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாப்புல. அது என்னது அரசியல் அமைப்பு, இவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்லுங்க. ஹியூமன் ரைட்ஸ்க்கு நாங்கள் மரியாதை கொடுப்போம். மனிதர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு, அரசியல்வாதிகள் கேட்கிற கேள்விகளுக்கு நேர்மறையானதோ எதிர்மறையானதோ, அந்த ஆக்டிவிஸ்ட் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் சரியான ஒரு பதிலை கொடுப்போம். அவங்களுடைய ஃப்ரீ ஸ்பீச்சை நாங்கள் என்ன செய்வோம், மதிப்போம். அவங்கள மதிக்கிறது மாதிரியே அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாப்புல. சொல்லிட்டு principles and fundamental freedoms as the foundation of the political system. ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம், அந்த நாட்டு மக்களுடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம், அரசியல் அந்த கட்சிகளுடைய, அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களுடைய, அந்த பொதுமக்களுடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் தான். அதுதான் எங்களுடைய ஃபவுண்டேஷன். அப்படி போடு, இவங்களுடைய ஃபவுண்டேஷன் ஆஃப் த பொலிட்டிக்கல் சிஸ்டம். எங்களுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம் என்ன நினச்சிங்க? ஃப்ரீ ஸ்பீச் நாங்கள் கொடுப்போம், நாங்கள் எல்லா மனிதர்களையும் மதிப்போம். அப்படி அந்த நாட்டில் நடக்கிற கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அற்புதமான அதிசயமான பதிலை சொல்லுவோம். அப்படி அவங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கறது தான் எங்களுடைய ஃபவுண்டேஷன் ஆஃப் த எங்களுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டமே, எங்கள் நாட்டுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டமே, அரசியல் அமைப்பே அப்படித்தான் அப்படிங்கிறாப்புல. சரி, இப்போ சொல்லிட்டாப்புல. இப்போ இதுக்கு சரியான கேள்விகளும் சரியான பதில்களையும் நம்ம பார்க்க போகிறோம். Mr. Chair, Egypt claimed that it respects the International Covenant on Civil and Political Rights. If so, why is it holding 60,000 political prisoners? அப்படி போடு, அதுதான் அதிசயம். இதை கேட்டால் அதிசயமாக இருக்கும். அதாவது நாங்கள் பொலிட்டிக்கல் விஷயமாக கேட்குற கேள்விகளுக்கு நேர்மறையான எதிர்மறையான எல்லா பேச்சுகளுக்கும் நாங்கள் உரிமை கொடுப்போம். அப்புறம் நாங்கள் அவங்கள ஆதரிப்போம், அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம் அப்படின்னு சொன்னியே. அப்புறம் எதுக்குயா 60,000 பொலிட்டிக்கல்
பிரிசனர் இருக்காங்களாம். அதாவது அவர் என்ன பொலிட்டிக்கல் பிரிசனர்னா அரசியலில் உள்ள காரியங்களை விஷயங்களுக்கு கேள்வி கேட்டவங்க, அவ்வளோதான். வேற ஒன்று அது ஆக்டிவிஸ்ட்டு, பொதுமக்கள், அந்த கட்சி தலைவர்களோ கட்சி தொண்டர்களோ எதிர்கட்சியில் உள்ளவங்களோ இவங்கெல்லாம் கேட்ட கேள்விகளுக்கு அதுக்கு சரியான பதிலை சொல்லாமல் அவங்கள பிடிச்சி கொண்டு போய் எங்கே ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. ஜெயிலில் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட கூட சேர்த்து 60,000 பேர். எந்த ரீசனுக்காக? இந்த எங்கள் தலைவரை பற்றி ஏன்டா இப்படி கேள்வி கேட்ட அப்படின்னு ஆக்டிவிஸ்ட்டுகளையும் பொதுமக்களையும் அரசியல் விஷயமான கேள்விகள் கேட்டவங்களையும் கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருக்காங்களாம். மொத்த தொகை எத்தனைனா, இந்த விஷயத்தில் பொலிட்டிக்கல் அரசியல் விஷயத்தில் கேள்வி கேட்டதுக்காக ஜெயிலில் போடப்பட்டவர்களுடைய மொத்த தொகை 60,000 பேராம். ஆடா பாவிகளா, இவங்க தான் நாங்கள் ஃப்ரீ ஸ்பீச்சு, எங்களுடைய ஃபவுண்டேஷன் ஆஃப் த பொலிட்டிக்கல் சிஸ்டமே ஃப்ரீ ஸ்பீச் அப்படின்னு பச்சை பொய்ய சொல்கிறாப்புல அந்த எகிப்து நாட்டை சேர்ந்த பிஜே. ஐயா நீங்கள் சொல்லுங்கய்யா. Political prisoners. Why did it create the Supreme State Security Prosecution, ostensibly to punish terrorism, but which has been mostly used to target human rights activists to crush free speech? அப்படி போடு. அதாவது எகிப்தில் இந்த சுப்ரீம் ஸ்டேட் செக்யூரிட்டி ப்ராசிக்யூஷன் SSSP அப்படிங்கிற ஒரு துறையை ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஒரு செக்யூரிட்டி ப்ராசிக்யூஷனை ஆரம்பிச்சிருக்காங்களாம். அப்போ எதுக்குடா இதை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ostensibly to punish terrorism. அதான், அதாவது டெரரிசம் பொதுமக்களை அரசியல்வாதிகளை பாதிக்கிற, நாட்டினுடைய செல்வாக்க பொருளாதாரத்தை பாதிக்கிற பயங்கரவாதிகளை தண்டிக்கிறதுக்காக அந்த SSSP அப்படிங்கிற ஒரு ப்ராசிக்யூஷனை உண்டாக்குனாங்களாம், ஒரு துறையை உருவாக்குனாங்களாம். ஆனால் அதுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த ப்ராசிக்யூஷனை வச்சு but which has been mostly used to target human rights activists to crush free speech. இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, நேராக போயிட்டு ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்டெல்லாம் அவங்க பேசுகிற பேச்சையெல்லாம் போய் அசிங்கமாக பேசியிருக்காங்க. அதாவது அந்த நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள் இருப்பாங்கள்ல, அந்த லீடர்கள், அவங்க பேரெல்லாம் முகமது அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்கும். அப்போ கண்மணி நாயத்தினுடைய பேரை தான் வச்சுருப்பாங்க. அப்படி அவங்க ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது இந்த ஆக்டிவிஸ்ட்டுகளோ இந்த பொதுமக்களோ ஏதாவது ஒரு கருத்தை தெரிவித்தாங்க அப்படின்னா இவங்க என்ன செய்கிறது, அந்த SSSPக்காரங்க என்ன செய்கிறதுன்னு நேராக ஃபோன் போடுறது. ஃபோன் போட்டு, ஏண்டா நேற்று என்ன எங்கள் தலைவரை பற்றி பேசினியாம்ல, அவர் பேசின பேச்சுக்கு என்னமோ கருத்து தெரிவிச்சியாம்ல யூடியூப்பில், என்னமோ நீ வந்து இந்த டிவி சேனலுக்கு அது பேட்டி கொடுத்தியாம்ல, என்ன விஷயம்? புள்ளக்குட்டிலாம் இருக்கா, கல்யாணம் ஆயிருச்சா, இல்லை உயிரோட இருக்கணுமா, இல்லை சுவனுமதிக்கு போகணுமா, ஏதாவது வெளியில் நடமாட்ட மாட்டேன், ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு பயமுறுத்துறது. அப்போ அதையும் மீறி செய்யும் பொழுது இவங்க என்ன செய்கிறது அப்படின்னா இவங்களை கொண்டு போய் நேராக ஜெயிலில் போட்டுறது. ஏன்னு கேட்டால் தேச துரோக வழக்கு போட்டு, இப்படி நம்ம தலைவருக்கு விரோதமாக பேசினதுனால தேச துரோக வழக்கு போட்டு ஜெயிலில் போட்டுறது. மொத்தம் 60,000 பேர் இருக்காங்களாம். அப்போ எத்தனை பேரை கொன்று இருக்காங்க, எத்தனை பேரை கற்பழிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேரை அடக்கி இருக்கிறாங்க, ஒடுக்கி இருக்காங்க. அப்போ அந்த நாட்டு மக்களை அப்படி ஒரு பயத்துக்குள்ளே, அப்படி ஒன்று இந்த அல்லா 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 நரகம் ஜகன்னு சொல்லி நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியே பயமுறுத்தி கப்பு சிப்புன்னு ஆக வச்சிருப்பாங்க. இல்லை அப்படின்னா இப்படி எதிர்த்து பேசுனா, அதையும் மீறி எதிர்த்து பேசுனா ஜோலி முடிஞ்சு கொண்டு போய் ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்ணுவாங்க. இதுக்காக SSSP அப்படிங்கிற ஒரு துறையவே ஆரம்பிச்சிருக்கிறான். எந்த நாட்டுக்காரன்? இந்த எகிப்து நாட்டுக்காரன். ஆனால் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாங்கள் வந்து மக்களுக்கு ஆக்டிவிஸ்ட்டுகளுக்கு ஃப்ரீ ஸ்பீச் கொடுக்குறோம், இதுதான் எங்களுடைய ஃபவுண்டேஷன் ஆஃப் த பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பச்சை போய் ஐக்கிய நாட்டு சபை ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் போய் சொல்லியிருக்கானே. இவங்க எப்பேற்பட்ட ஆளாக இருப்பாங்க? ஐயா நீங்கள் சொல்லுங்கய்யா. The latest victim is activist Dalia Ziada. The public prosecutor accuses her of high treason. Her crime, she publicly condemned the Hamas massacre of October 7th. அப்படி போடு. அதாவது ஒரு ஜியாதா அப்படிங்கிற ஒரு பெண் இருந்திருக்கு போல இருக்குது. அந்த பொண்ணு பப்ளிக்காக சொல்லியிருக்கு அது ஒரு ஆக்டிவிஸ்ட்டு. இந்த ஆக்டிவிஸ்ட்டு அப்படின்னாலே ஜனங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு அவங்க என்ன செய்வாங்க, பேச்சுகளுக்குள்ள அவங்க வந்து போராட்டம்லாம் பண்ணுவாங்க. அப்போ அதில் ஏதாவது முரண்பாடு இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஜனங்களை பாதிக்கிற மாதிரி ஏதாவது விஷயமோ சட்டமோ உருவாக்குனா இவங்க எந்திரிச்சு வந்துடுவாங்க, வந்து போராட்டம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த ஆக்டிவிஸ்ட்டு.
அதில் ஒரு சியாதா அப்படிங்கிற ஆக்டிவிஸ்ட்டு அந்த அம்மா வன்மையாக கண்டிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள்ளே போய் இந்த கொடூரத்தை அரங்கேற்றியது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த அம்மாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. எப்போ? சமீபத்தில். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரீ ஸ்பீச் தான் எங்களுடைய ஃபவுண்டேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ எத்தனை பேரை இப்படி கொடூரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ வெளியில் தெரியாது. ஏன்னா இந்த விஷயம்லாம் வெளியில் வராது. இந்த ஆக்டிவிஸ்ட் மாதிரி 60,000 பேரை உள்ளே வச்சுருக்காங்களாம் ஜெயிலில். 7th, we ask Egypt, is this respect for civil and political rights? இதுதான் உங்களுடைய சிவிலில் பொலிட்டிக்கல் ரைட்ஸாடா? இதுதான் நீங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்டா மக்களுக்கு? மக்கள் கேட்குற நியாயமான கேள்விகளுக்கு இப்படி தான் மரியாதை கொடுப்பீங்களா? கேள்வி கேட்டால் ஜெயிலில் தூக்கி போடுறது. ஆனால் ஐக்கிய நாட்டு சபையில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து மக்கள் பேசுகிற பேச்சுக்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னு அடிச்சு விட்டுருக்கான். சொல்லுங்கய்யா. In today's report, Egypt speaks about its commitment to refugees. Last week, Egypt told this council that Gaza is suffering one of the greatest humanitarian crises in அதாவது இவங்க வந்து அகதிகளுக்கு குறித்த ஒரு கமிட்மெண்ட்டை அந்த நாடுகளில் ஒரு கமிட்மெண்ட் இருக்கான். எகிப்து நாட்டில் அகதிகளுக்காகவே விசேஷமான ஒரு கமிட்மெண்ட் அவங்க வச்சுருக்காங்களாம். அப்படி என்ன கமிட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இவர் சொல்லும் பொழுது தான் தெரியுது. சொல்லுங்கய்யா. refugees. Last week, Egypt told this council that Gaza is suffering one of the greatest humanitarian crises. அதான் பயங்கரமான ஒரு விஷயத்த, வேதனையான ஒரு விஷயத்த. ஐயோ பார்த்தீங்களா, ஹுமானிட்டேரியன் கிரைசிஸ்ன்னு போய்கிட்டு இருக்கு. எங்கே கிரேட்டஸ்ட் ஹுமானிட்டேரியன் கிரைசிஸ் போய்கிட்டு இருக்கான் எங்கே? காசாவில். ஐயோ ஜனங்கள்லாம் அழிகிறாங்களே, குழந்தைங்களாம் அழிகிறாங்களே, எங்கே பார்த்தாலும் ரத்தமாக இருக்கே, எங்கே பார்த்தாலும் சாவாக இருக்கே. இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேயே இப்படிப்பட்ட நாங்கள் கொடுமையை நாங்கள் பார்த்ததில்ல அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க எங்கே? ஐக்கிய நாட்டு சபையில். ஆனா யதார்த்தமா இவங்க செஞ்சது என்ன அப்படின்னு இவர் சொல்றாங்க. So Egypt claims to care about the people of Gaza, but is this true? அதான் கேட்குறாப்புல, நீங்க சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நான் இப்ப நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா சொல்லுங்க. When Hamas launched the invasion, they subjected 2 million people in Gaza. அதான் இஸ்ரேலு ஹமாஸுக்கு விரோதமாக பழி வாங்க தொடங்கின போது 20 லட்சம் பேர் இந்த போர்னால பயங்கரமான வேதனையில் உபத்திரவத்தில் இருந்திருக்கிறாங்க. To war and suffering. Egypt, you used to occupy Gaza for 19 years until 1967. ஆடா பாவிகளா, காசா மக்களுடைய பரிதாப நிலைமையை குறித்து வேதனைப்படுறாங்க, துக்கப்படுறாங்க, துயரப்படுறாங்கன்னு சொல்றியே ஏண்டா அப்படின்னு மானக்கேடா கேட்டுவிட்டு, நீ வந்து 19 வருஷமா 1967 வரைக்கும், அதாவது 19 வருஷமா காசாவை கண்ட்ரோல் பண்ணவன், ஒக்குப்பை பண்ணவன் யாரு அப்படின்னா இந்த எகிப்து. இப்போ இந்த இஸ்ரேவேலர்களை பிடிச்சி ஐயோ நிலத்திரு திருடிட்டான், நிலத்தை அபகரிச்சுட்டான், பாலஸ்தீனத்தை பிடிக்கிக்கிட்டான் அப்படின்னு கதறாங்களே இந்த உலகத்தில். ஆனால் எகிப்து நாட்டுக்காரன் 19 வருஷமா அதை ஒக்குப்பை பண்ணியிருக்கான் இந்த காசாவை. அவன் தான் அவனுடைய கண்ட்ரோல்குள்ளே தான் வச்சுருந்துருக்கிறான். அந்த நாட்டு மக்களை எதுவும் அது தன்னுடைய மதத்தை சேர்ந்தவங்களாச்சே, தன்னுடைய அல்லாவை தானே அவங்களும் வணங்குறாங்க, கண்மணி நாயகத்தின் போதனையை தானே அவங்களும் பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ண அந்த லேண்டில் ஒரு சிட்டிசனாகவே அவங்க வைக்கல. அவங்கள ஒரு பாலஸ்தீன அடிமைகளாக தான், பாலஸ்தீன அகதிகளாக தான் அந்த 19 வருஷமும் வச்சுருந்துருக்குறாங்க இந்த எகிப்து நாட்டை சேர்ந்தவங்க. ஆனால் இவங்க என்னடானா, இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை ஒக்குப்பை பண்ணிருச்சுங்கிட்டு உலகமெல்லாம் ஒரு பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்போ பாலஸ்தீனத்தை 19 வருஷமாக இவன் தானே வச்சுருந்தான். அப்போ ஏன் இந்த புண்ணியவான்கள்லாம் இந்தியாவில், தமிழ்நாட்டில், ஸ்ரீலங்காவில் இருக்கிற புண்ணியவான்கள்லாம் ஐயோ ஏன்டா எகிப்து நாட்டுக்காரனே எதுக்குடா உன்னுடைய மதத்தை சேர்ந்த வந்த பாலஸ்தீனங்களையே அகதிகளை வச்சுருக்க, ஏன்டா இவங்களை வந்து நீ வந்து தன்னுடைய ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுக்கக்கூடாதா, அவங்கள தன்னுடைய சொந்த நாட்டு மக்களாக ஏற்றுக்கிற கூடாதா அப்படின்னு எந்த புண்ணியவான்களுமே கேட்கல. ஆனால் இல்லாத ஒரு நாட்டுக்காக இல்லாத ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இஸ்ரேலோட இன்னும் உலகம் முழுசும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இவங்க காசா மக்கள் மேல ஒரு அக்கறை இருந்திருந்தா இந்த 19 வருஷம் என்னடா செஞ்சீங்க? சரி ஐயா சொல்லுங்கய்யா. 1967, which is just next door. You have massive empty land in the Sinai. When appeals were made for you to temporarily grant asylum to the innocent civilians of Gaza, why did you say no? அதாவது இந்த போர் நடக்குது, மக்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போர் வந்ததுமே ஜனங்கள் நேராக எகிப்திய பார்டரை நோக்கி போயிட்டாங்க. அங்கே போனால் அவன் பார்டரை அடைச்சி வச்சிருக்கான். உலக நாடுகள்லாம் அதை திறந்து விடியா அப்படின்னு சொல்ல.
அந்த நேரத்தில் திறந்து விட மாட்டேன்ட்டான். இல்லையா இவங்க டெம்பரவரியாக தான் இருக்க போகிறாங்க, இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே இவங்க திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டெம்பரவரியாக இடம் கொடு. ஏன்னு கேட்டால் சீனாய் மலைக்கு பக்கத்துல எல்லாம் ஒரு நாடே தங்கலாம், அந்த அளவுக்கு இடம் இருக்குது. ஆனால் எகிப்து நாட்டுக்காரன் கொடுக்க மாட்டேன்ட்டான். 19 வருஷமாக இவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தான். அப்போ கூட இந்த பாலஸ்தீனிய அகதிகளை தன்னுடைய நாட்டு சிட்டிசன்களாக அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சரி, இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு பெண்களும் குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் அங்கே பார்டரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் பார்டர் அடைச்சிட்டான். உலக நாடுகளே திறந்து விட சொல்லுது, உதவி செய்யா, உன்னுடைய நாட்டு மக்கள் தானே, அதான் கேட்குறாப்புல. If weeks after Russia's invasion, Poland welcomed 1.3 million Ukrainians, if in the last 2 years 3 million Sudanese were taken in by their neighbors, Turkey took in 3.7 million Syrians, then we ask you, Egypt, why haven't you showed the same basic humanity for your neighbors, for your own Arab and Muslim? அதான் ஏண்டா, உன்னுடைய முஸ்லிம் பிரதர் தான்டா, உன்னுடைய அரேபியர்கள் தானடா, நீயும் அல்லாவின் அடிமை தான், அவங்களும் அல்லாவின் அடிமை தானே, அவங்களும் கண்மணி நாயத்தை தானே போற்றி புலர்த்துறாங்க, நீயும் கண்மணி நாயத்தை தானே போற்றி புலர்த்துற. 2 பேரும் கொள்கைப்படி மதப்படி ஒன்று தானடா. அதோடு கூட சூனபதிக்கு எப்படி போவீங்க? 2 பேரும் ஒன்றா தானே போவீங்க. உங்களுக்கு ஒரு சூனபதி, பாலஸ்தீனத்திற்கு ஒரு சூனபதியா? 2 பேரும் ஒரே சூனபதி தான். அங்கே 4 ஆரப் கோடும் அங்கே சாராயத்தை குடிச்சிக்கிட்டு 72 கன்னிகைகளோட அதை அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க காலம் முழுசும். அதுதான் உங்களுக்கு வேலை. நீயும் அதை தான் செய்ய போற, இவனும் அதை தான் செய்ய போறான். சூனபதியில ஒத்துமையா தானே இருக்க போறீங்க அந்த விஷயத்துல. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல ஏன்டா அப்படி ஒத்துமையா இருக்கக்கூடாது? 19 வருஷமா வச்சிருந்த, அவனை கண்ட்ரோல்குள்ள வச்சிருந்த, அவனை சிட்டிசன் அவனுக்கு கொடுக்காம அவனை அகதியாவே வச்சிருந்த. சரி, இப்ப அவங்க ஒரு யுத்தத்துல இருக்காங்க. உன்னுடைய எதிரி யாரு? இஸ்ரேல் தானே. அந்த இஸ்ரேலுக்கு தானே விரோதமாக தானே அவன் இத்தனை காலமாக பாடுபட்டான், குண்டு போட்டான், சூசைடு பாமா இருந்தான். அந்த குழந்தைகளெல்லாம் எதுக்கு வளர்த்து வச்சுருக்கான்? இந்த யூதர்களை அழிக்கிறதுக்காகத்தானே அந்த குழந்தைகளெல்லாம் வளர்த்து வச்சுருக்கான். அப்படி உன்னுடைய எதிரிகளை அழிக்கிறதுக்காகத்தானே அந்த ஈரான்காரன் அந்த பாலஸ்தீனியர்களை பகடக்காயாக பயன்படுத்தினா. அப்படி இருக்கும்போது இப்போ யுத்தம் நடக்குது, இப்போ அநியாயமாக இவங்க சாகுறாங்களே, இப்போ கூட கொஞ்சம் சாரி போர் முடிகிற வரைக்கும் வந்து இருங்கன்னு ஏன்டா கேட்ட திறந்து விடலை அப்படின்னு கேட்குறாப்புல. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, எதற்காக இவங்க பார்டரை திறந்து விடாமல் இந்த பாலத்தின் குழந்தைகள் கர்ப்பிணிகள் நின்றாலும் துறக்காமல் இப்படி மனக்கடிடத்தில் இருக்காங்க அப்படின்னா ஈரான்காரனுடைய பேச்சு. ஏன்னு கேட்டால் ஈரான்காரன் சொல்லியிருக்கிறான், கேட்டை துறக்காத. ஏன்னு கேட்டால் இந்த பாலத்தீனர்கள் அங்கேயே இருக்கட்டும், அங்கேயே சுத்தட்டும், இல்லை அப்படின்னா அங்கேயே சாகட்டும். இதுக்காகத்தானே 75 வருஷமா அவங்கள பாலஸ்தீனத்தில் அகதிகளாகவே வச்சிருக்கிறான் ஈரான். பில்லியன் கணக்கான செலவு செஞ்சுருக்கிறானே ஈரான்காரன் இந்த பாலஸ்தீனத்தில். எதுக்கு? சுரங்கம்லாம் தோண்டியிருக்கானே எதுக்கு? இவங்களையெல்லாம் எகிப்தில் தங்க வைக்கிறதுக்கா? இல்லை, இவங்கெல்லாம் யுத்தம் செய்யணும். அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு யுத்தத்தை கடமையாக்கியிருக்கான். இது புனித போர். இதில் உயிரை விடணும், இல்லைன்னா அடுத்தவங்க உயிரை எடுக்கணும், தப்பிச்சு போகக்கூடாது. அப்போ நீ எகிப்துக்கார இவங்களையெல்லாம் அங்கே விட்டுட்டின்னா போச்சு. அப்புறம் என்ன செய்வான்? யூதே ரொம்ப ஈஸியாக ஹமாஸை அடித்து தள்ளிடுவான். ஏன்னு கேட்டால் ஜனங்கள்லாம் அங்கே போயிட்டாங்க. இனிமேல் ரொம்ப ஈஸியாக ஹமாஸை அழிச்சிடலாம், சுரங்கத்தையெல்லாம் அழிச்சிடலாம். அப்போ ஈரான்காரனுக்கு இது நல்லா தெரியும், இந்த ஜனங்கள்லாம் போயிட்டாங்க அப்படின்னா ஹமாஸு சண்டை போட முடியாது, ஹமாஸு இஸ்ரேலோட யுத்தம் செய்ய முடியாது. இவங்க இருந்தால் தான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உலகமெல்லாம் ஐயோ பார்த்தீங்களா இஸ்ரேல் எப்படிப்பட்ட கொடூரமானவன் பார்த்தீங்களா, குழந்தைகளை கொள்றான், கர்ப்பிணிகளை கொள்றான், பெண்களை அப்படின்னு எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதனால இவங்களையெல்லாம் இடம் கொடுக்காத. என்கிட்ட இவங்களுக்கு வேற போகிறதுக்கு எங்கே வழியுமே கிடையாது. அதுதான் ஒரு அடைக்கலம், தஞ்சம், அதுதான் பாதுகாப்பு. எங்கே? எகிப்து, அந்த சீனாய் மலை பக்கத்தில் இவங்க தாராளமாக தங்கலாம், எந்த ஒரு குழப்பமுமே இருக்காது. ஆனால் இவங்கெல்லாம் போயிட்டா யூதே ரொம்ப ஈஸியாக ஹமாஸை அழிச்சிருவான். அதனால அந்த ஜனங்களை உள்ளே விடக்கூடாதுன்னு ஈரான்காரன் எகிப்துக்கு சொல்லியிருக்கிறான். ஆனால் இந்த விஷயத்த இந்த பாலஸ்தீனியர்கள் கூட கேள்வி கேட்கல. என்னையா யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கே, ஏயா நீயும் என்னுடைய மதத்தை சேர்ந்தவன் தானே, நீயும் அல்லாஹ் தானே கும்பிட்றேன், கதவு துறையா, எங்களை பாதுகாக்கிறது உன்னுடைய கடமை இல்லையா, நான் உன்னுடைய மதத்தை சேர்ந்தவன் தானே அப்படின்னு கூட இந்த பாலஸ்தீனியர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்களே. அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற புண்ணியவங்களும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற புண்ணியவங்களும் கப்பு சிப்புன்னு இருப்பாங்க, அதை பற்றிலாம் கேட்க மாட்டாங்க. ஏன் எகிப்தை வன்மையாக கண்டிக்க வேண்டியதானே? ஏன்டா பாவிகளா, அல்லாஹ் உங்களை லக்கணத்தில் போடுவான்டா. இந்த அப்பாவியான இந்த இஸ்லாமியர்களை, இந்த பாலஸ்தீனியர்களை காஃபிர்கள் போல பார்க்குறியடா, அந்த கேட்டை திறந்து விடக்கூடாதா, அவங்களுக்கு அந்த பார்டரை திறந்து விடக்கூடாதா அப்படின்னு எந்த புண்ணியவான்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதை விட ஒரு பயங்கரமான ஒரு கொடுமையை பாலஸ்தீனர்களுக்கு செஞ்சிருக்கிறான் எகிப்து நாட்டுக்காரன். அதை தான் சொல்ல போறாரு. சொல்லுங்க. If you care for the people of Gaza, why won't you offer them temporary asylum as so many other nations in this room have done for their neighbors?
neighbors facing a humanitarian emergency. Now, the masses were abandoned, but you did allow some to cross your அதான் இப்போ வந்து கொஞ்சம் பேரை அலோவ் பண்ணியிருக்கிறானா யாரு எகிப்துக்காரன் எது சீல்டு பார்டரையே திறந்து விட்டுருக்கிறானா யாருக்கு கொஞ்சம் பேத்துக்கு அப்படி இந்த கொஞ்சம் பேத்துக்கு வேன் திறந்து விட்டுருக்கிறான் சொல்லுங்கய்யா border. But why did you force these refugees to pay? ஆடா பாவிகளா கொஞ்சம் பேரை திறந்து விட்டுருக்கானா ஆனா அவங்க கிட்ட thousands of dollars வாங்கியிருக்கிறானா லட்சக்கணக்கில் வாங்கியிருக்கிறானா காசு இருக்கா எத்தனை லட்சம் இருக்கு 10 லட்சம் ரூபாயா 10 லட்சம்னா 2 பேர் தான் குடும்பமே வரணுமா 20 லட்ச ரூபா கொடு ஆடா கேவலம் கெட்டவங்களே அவங்க இந்த போருக்கு பயந்து துப்பாக்கிக்கு பயந்து குண்டுக்கு பயந்து ஏவுகணைகளுக்கு பயந்து சாவுக்கு பயந்து குழந்தைகளோட கர்ப்பிணிகளோட வந்து பொண்டாட்டி பிள்ளைகளோட பார்டரில் நிற்கிறாங்க அப்போ இவன் கேட்டிருக்கிறான் thousands of dollars கொடுத்தீங்கன்னா உள்ளே வரலாம் இல்லை அப்படின்னா அங்கே இரு சொல்லுங்கய்யா Dollars. And why to a company linked to Egyptian state security and your President Al-Sisi profiting over $100 million off their desperation? ஆடா பாவிகளா இது மூலமா கிட்டத்தட்ட $100 மில்லியன் கிட்டத்தட்ட 1000 கோடி சம்பாதிச்சிருக்கிறாங்களா இந்த விஷயமா இந்த மாதிரியான விஷயத்துல இந்த எகிப்து நாட்டுக்காரன் 1000 கோடி சம்பாதிச்சு விட்டானா ஆடா பாவிகளா அப்ப எத்தனை லட்சத்துங்களை வாங்கியிருக்கான் இந்த பாலஸ்தீன் அப்போ பெரிய பெரிய பணக்காரங்க காசாவில் இருக்கிறவங்க மட்டும் வேற எங்கேயும் போக வழி இல்லையே இருக்கிறதெல்லாம் வித்துட்டு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு காசையெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க எங்க எகிப்துக்கு அப்ப காசு இருந்தா உள்ளவா அப்ப லட்சக்கணக்கில் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் வாங்கியிருக்கிறான் ஒரு ஆளுக்கு 10 லட்சம் 20 லட்சம் அப்போ ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி ரூபா அப்படிதான் அதனாலதான் 1000 கோடி ரூபா அது சம்பந்தப்பட்ட அந்த கம்பெனிக்காரன் 1000 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கான் இந்த விஷயத்துல ஆடா பாவிகளா இதுக்கு பதிலா அந்த குழந்தைகளுடைய அந்த கர்ப்பிணிகளுடைய ரத்தத்தை நீங்க குடிச்சிருக்கலாமடா ரெண்டும் ஒண்ணுதான் இப்ப இந்த எகிப்து நாட்டுக்காரன் காசு வாங்கிட்டு அந்த பாலஸ்தீனியர்கள் உள்ள விட்டதுக்கும் அவங்களுடைய ரத்தத்தை அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சதுக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் அப்ப காசு இருந்தா லட்சக்கணக்கில் வாங்கிட்டு பாதுகாப்பா உள்ள கொடுத்துருக்காங்க காசு இல்லாதவங்களா இங்கே சாகு அது நீ கர்ப்பிணியா இருந்தான்னு குழந்தையா இருந்தான்னு யாரா இருந்தான்னு அங்கேயே சாகுங்க அப்படின்னு கேவலங்கட்ட வேலையை செஞ்சிருக்கிறான் இங்க இந்த எகிப்து நாட்டுக்காரன் ஆனா ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் இங்கே வந்துக்கிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா நாங்க வந்து ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் போய்கிட்டு இருக்கு இதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு வயிறெல்லாம் எரியுதுன்னு பச்சை பொய்ய சொல்லியிருக்கான் ஆடா பாவிகளா Do you really care for the people of Gaza? இதுக்கு ஐயா இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க எங்க எகிப்து நாட்டுக்காரனும் பதில் சொல்ல மாட்டான் ஈரான் நாட்டுக்காரனும் பதில் சொல்ல மாட்டான் தமிழ்நாட்டோ ஸ்ரீலங்கா இருக்கிற புண்ணியவான்களோ பதில் சொல்ல மாட்டாங்க சும்மா வேணும்னா சவிப்பாங்க வேணும்னா பாருங்க இந்த வீடியோ போடுவேன் அல்ல உன்னை லக்னத்தில் போடுவான்டா உன்னை சவிப்பான்டா அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர மற்றபடி இதை உண்மையாக கண்டிச்சிட போறாங்களா என்ன